எதுக்காக திடீர்னு அந்த கதிர் வந்திருக்கான்? எனக்கும் அதுதான் அண்ணி புரியல. வெளியூர்லயே படிப்பை முடிச்சிட்டு அங்கேயே இருக்க போறேன்னு அவன் சொல்லிட்டு போனான். ஆனா இப்ப எதுக்கு வந்திருக்கான்? ஆனா இவரை பத்தி நீங்க எதுவுமே சொன்னதில்லையே சித்தி. அப்படி ஒருத்தன் இருக்காங்கறதே இன்னைக்கு அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஞாபகமே வந்தது. ஆனா எதுக்காக திடீர்னு வந்திருக்கான்னு தான் தெரியல. சித்தி, ஒருவேளை நம்ம பேசினதை வச்சு ரகுராம் பெரியப்பா ஏதாவது முடிவு பண்ணிருப்பாரோ? அப்படியா சொல்ற? மாயாவோட கல்யாணத்தை பத்தி அத்தை பேசினாங்கல்ல, அவளுக்கும் கல்யாணம் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்ல. ஆமா அண்ணி, ஒருவேளை கதிர மாயாவுக்கு பேசலான்னு மாமா நினைச்சிருப்பாரோ? எனக்கும் அதான் தோணுது. கதிர அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த மாதிரி முடிவெடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது எப்படி நீ தெரிஞ்சுக்கிறது? கதிரையே கேட்டுருவோம். இதோ அவரே போறாரு பாருங்க. கதிரு, இங்க வா. சொல்லுங்க சித்தி. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன சித்தி, வெளியே தானே கேட்டீங்க, திரும்பவும் கேக்குறீங்க? அவ்வளவு வயசாயிடுச்சா? இல்ல மறக்கிற வியாதி ஏதாவது வந்துருச்சா? டேய், அதெல்லாம் எதுவும் இல்ல. இத்தனை நாளா நம்ம வீட்டு பக்கமே வரல, இப்ப திடீர்னு வந்திருக்கல்ல. காலேஜ் முடிச்சுட்டு அங்கே வேலை பாக்குற மாதிரி தானே சொன்ன. என்னாச்சு? அங்க ஏதாவது பிரச்சனையாப்பா? ஏன் கதிரு, வேலை எதுவும் கிடைக்கலையா? அத்த, ரெண்டு பேரும் நல்லா மீன் பிடிக்கிறீங்க. மீனா? ஆமா, அப்பத்துல இருந்தே இப்படித்தானே. பக்கத்து வீட்டுல ஏதாவது சண்டை போடுற சத்தம் கேட்டா என்ன கூப்பிட்டு அங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டு வாடான்னு சொல்லுவீங்க. புரணி பேசுற பழக்கம் இன்னும் போலையா சித்தி? டேய், இப்ப என்னடா பேசிட்டாங்க? வராதவ வந்திருக்கேன்னு கேட்டேன். எனக்கும் வரணும்னு ரொம்ப நாளா தோணுச்சு. மாமாவும் ஃபோன் பண்ணி வீட்டுல பிரச்சனையா போயிட்டு இருக்கு, இப்ப வர வேணான்னு சொன்னாரு. ஒரு கல்யாணத்தை பத்தி தான் பேசி முடிவெடுக்கணும் வாடான்னு கூப்பிட்டாரு. அதான் பறந்து வந்தேன். இல்ல இல்ல, பைக்ல வந்தேன். வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் போதும்பா. நீ போ, நீ போய் சாப்பிடு. பார்வதி, நம்ம அண்ணங்கிட்ட பேசினதுனாலதான் இவனை வர வச்சிருக்காரு. அதான் அவனே சொல்லிட்டானே அண்ணி, கல்யாண விஷயமா தான் வர சொல்லிருக்காங்கன்னு. கண்டிப்பா நல்ல விஷயமா தான் இருக்கும். சாரு, நீ இத பத்தி இனிமே கவலைப்படாத. உனக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம். இதை யாராலையுமே மாத்த முடியாது. போலாமா தானா? வா வா உட்கார். என்ன அங்க பாக்குற? சீனு மாமா வந்துட்டா மாயாவை ஏத்திப்பாரு, ஒன்னாவே போயிடலாம்ல. அம்மா எங்க போனா அவன்? அதான் தெரியல. ஹாய். ஹாய். எங்க காலேஜ் கிளம்பிட்டீங்களா? வந்து வண்டியில இருங்க, டிராப் பண்றேன். வண்டியில எல்லாம் நான் வரல, போ. நான் ஒன்னும் ஒன்ன கூப்பிடல. அமெரிக்கா அன்னப்பறவை ஒண்ணு தனியா நிக்குது பாரு, அதுக்கு தான் லிஃப்ட் கொடுக்க வந்தேன். நானா? ஆமா, நான் டிராப் பண்றேன், வா. டைம் ஆகுது இல்ல, வந்து ஏறிக்க. இல்ல, நான் சீனு கூடவே போய்க்கிறேன். அவன் வர லேட் ஆகும். மாயா, இவனை நம்பி போகாத, பாதியிலே தள்ளி விட்டுருவான். ஏய், காலேஜில் கொண்டு போய் விட்டேன்னு தானே சொல்றான். நேர வேற ஆகுது பாரு. மாயா, நீ போய் அவன் பைக்கில் ஏறிக்க போ.
பாவி, இங்க இருந்த வரைக்கும் எல்லா பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பான். இன்னும் திருந்தவே இல்லையா அவன்? ஐயோ, இவ்வளவு பைக்ல ஏற பாக்குறாளே, இப்ப என்ன பண்றது? சரி சித்தப்பா. கண்ணா நீ வந்து உட்காரு. ம். டேய் பார்த்து மெதுவா பத்திரமா போகணும், சரியா? சரிங்க மாமா. ஆ நீங்க போயிட்டே இருங்க, நான் பின்னாடியே வரேன். மாயா ஏறிக்க போ. ஆ சீக்கிரம் வாங்க. இடம் இருக்கா? சரியா உட்காந்துட்டியா? ம். இல்ல நான் முன்னாடியே தான் நகரணுமா? இல்ல நீ கொஞ்சம் வசதியா உட்காரதான். ஸ்டார்ட் பண்ணிட்டேல்ல, கிளம்பு. நான் வந்ததே ஸ்டார்ட் பண்றதுக்கு தானே. ஆமா, அமெரிக்கால உங்க வீடு எங்க இருக்கு? ஏன், நீங்க அமெரிக்கா போயிருக்கீங்களா? போனதில்ல. அப்புறம் சொன்னா மட்டும் தெரிஞ்சிருமா? எல்லாம் ஒரு பொது அறிவு தானே. நீ இருக்கிற இடத்த சொன்னா அமெரிக்கால அழகான பொண்ணுங்க இருக்கிற ஊர்லாம் எதுன்னு தெரிஞ்ச மாதிரி இருக்கும்ல. பேசாம வண்டியை மட்டும் ஓட்டினா போதும். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? என்ன விஷயம்? ஒரு நிமிஷம். ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? அது பைக்ல போனா காத்தடிக்கும், பேசுறதும் சரியா கேட்காது. முக்கியமான விஷயம் இல்ல, அதான் கொஞ்சம் இறங்க. என்ன நின்று பேசிட்டு இருக்கான்? என்ன பேசணும்? லவ் பத்தி தான். லவ்வா? ஆமா, லவ் பத்தியா? உனக்கும் சீனுக்கும் இருக்கிற லவ் பத்தி. நீங்க லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணிக்க போனது, அப்புறம் வேண்டான்னு நீங்க 2 பேரும் முடிவெடுத்தது எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். என்ன? ரகுராம் மாமாக்காகவும் குடும்பத்துக்காகவும் நீ கல்யாணம் வேண்டான்னு சொன்ன. ஆனா உனக்கு சீனு மேல லவ் இருக்கா இல்லையா? தைரியமா சொல்லு. ஒரு சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்க தான் கேட்கிறேன். எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம். பெரியப்பா என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கு நான் ஓகே சொல்லுவேன். அப்படின்னா நீ இப்ப சிங்கிள் தான் இல்ல? இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. டேய் கதிர், ஏய் வாடா நல்லவனே. டேய் காலேஜுக்கு கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன், வழியில நிப்பாட்டி அவகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் பேசுறது இருக்கட்டும், நீ என்ன பண்றீங்க? அதே ஏன்டா நான் உங்ககிட்ட சொல்லணும்? மாயா வா, நான் உன்னை காலேஜில் ட்ராப் பண்றேன், வா. சீனோ, இப்ப எதுக்கு இங்க வந்து சீனை போட்டுட்டு இருக்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல. சாரு உனக்காக வீட்லயே உட்காந்துருக்கா. ஓய், அவளை பைக்ல கூட்டிட்டு சுத்துற. மாயாவை நான் காலேஜில் ட்ராப் பண்றேன். என்ன மாயா, நீயும் அவனை பாக்குற? இப்பதானே சொன்ன மாமாக்கு எது சம்மதமோ அதைத்தான் செய்வேன்னு. இப்ப நீயே முடிவெடு. அவன் கூட நீ பைக்ல ஏறி போனா உங்களுக்குள்ள இன்னும் லவ் இருக்கு, நீங்க மாமா பேச்ச மதிக்கலன்னு ஆயிடும். அதே ஏன் கூட பைக்ல வந்தா நம்ம குடும்பத்துக்காகவும் மாமாக்காகவும் நீ ஒரு முடிவு எடுத்திருக்க, அதுல ஸ்ட்ராங்காகவும் நிக்கிறேன்னு அர்த்தம். இப்ப நீயே சொல்லு, அவன் பைக்கா
இல்ல என் பைக்கா? டேய், அது அவளோட முடிவு. அத நீ ஏன் கேக்குற? உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிடு. வாங்கி கட்டிக்காத. மாயா, நீ வா போலாம். டேய் டேய், இருடா. அத மாயா சொல்லட்டும்டா. மாயா, நீ சொல்லு மாயா. சீனு, நீ போ, நான் காலேஜ்க்கு போய்க்கிறேன். மாயா, அப்படி சொல்லு. இப்ப நம்புறேன். நீ என் மாமா மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கன்னு இப்ப நம்புறேன். வா. மாயா, வா உட்காரு. டைம் ஆச்சு. மாயா. டேய் சின்னு, போய் வீட்ல ஏதாவது வேலை இருந்தா பாடுறா. போ போ. யாரு தனியா இருக்க பாரு, போ போப்பா. மாயா, சீனு மாமா சொல்லியும் ஏன் நீ அந்த கதிர் கூட பைக்ல வந்த? ஆஹா, இதுல என்ன இருக்கு? உனக்கு அந்த கதிரை பத்தி தெரியல. இப்ப பாரு, வந்த 2 நாள்லயே உனக்கும் சீனு மாமாவுக்கும் பிரச்சனை வர மாதிரி பண்ணிட்டான். ப்ராப்ளம் எதுவும் இல்ல. சீனு மாமா கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாரு. அவன் அதுக்குதான் இப்படியெல்லாம் செய்யறான். சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படிதான். எல்லாரையும் வேணுனே வம்புக்கு இழுத்து அவங்கள பிரச்சனையில மாட்டி விட்டு அவன் சந்தோஷமா இருப்பான். இப்போ சீனு மாமா டென்ஷன்ல தான் இருப்பாரு. இதுல சீனு டென்ஷன் ஆக என்ன இருக்கு? அவரு கூட போகாம நீ கதர் கூட பைக்ல போனா மாமாவுக்கு டென்ஷன் ஆகாதா? சீனு மாமாவை வெறுப்பேத்ததான் உன்னை வாண்டடா பைக்ல கூட்டிட்டு போயிருக்கான். ஒரு ஹெல்ப்புக்காக கூட பண்ணிருக்கலாம்ல. அவனை ஹெல்ப் பண்றவன் அவனால மத்தவங்களுக்கு தான் பிபி அதிகமாகும். அவன் இருக்கானே சரியான என்ன சரியான சொல்லு. என்ன பத்தானே பேசிட்டு இருந்த? உன்னை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? சும்மா சொல்லாத. என்ன பத்தி தான் நீ பேசிட்டு இருந்த? ஆமா, உன்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். போதுமா? ஓ, வரலாறுகளை சொல்லிட்டு இருக்க? இல்ல, உன் கிரைம் லிஸ்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா நம்மள பத்தியும் சொல்லிட்டியா? நம்மள பத்தியா? என்னதானா நீ அத சொல்லாம விட்டுருக்க? மாயா யாரு? நம்ம வீட்டு பொண்ணு தானே. அவகிட்ட சொல்றதுல என்ன? ஏய், நம்மள பத்தி சொல்ல என்ன இருக்கு? அப்ப நானே சொல்லிடுறேன். மாயா, நம்ம தனா இருக்கா பாரு, அவளுக்கு என் மேல ஒரே லவ்வா இருந்தது. உண்மையாவா? ஆனா சத்தியமா, சின்ன வயசுல கதிர் மாமான்னு பின்னாடியே வருவா. நானும் சரி ஓகே சொல்லிடலான்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, இந்த வீட்டுல லவ்ங்கிற பேரை சொன்னாலே புல்டோசரை மேல விட்டு ஏத்திடுவாங்களே. அதனால அவளும் லவ் சொல்லவே இல்லை. பைத்தியம், ஏதாவது சொல்லிட போறேன் பாரு. எப்படா வாய் திறந்தாலே போய் சொல்லிட்டு இருக்க? மாயா, இவன் சொல்றதெல்லாம் நம்பாத. அவனை பத்தி உன்கிட்ட சொன்னல, அதான் என்ன பத்தி தப்பு தப்பா சொல்றான். அப்போ லவ் பண்ணலையா? ஏய் சாச்சா, இவன் முகத்தை பார்த்தாலாம் எப்படி லவ் வரும்? ஏய், இப்படி எல்லாம் சொல்லிட்டு சுத்தாத.
எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயம் தானே இருக்கு, கல்யாணம் ஆகலையே. பாத்தியா எப்படி பேசுறான்னு? ஏய், கார்த்திக் சார் கிட்ட சொன்னா நீ அவ்வளவுதான். பாருமாயா, அவன சாருன்னு சொல்றான், ஆனா சின்ன வயசுல என்ன மாமா மாமான்னு கூப்பிடுவா. அதெல்லாம் மறந்துட்டியா தானா? இங்க பாரு தானா, நம்ம காதல் உண்மையானது. வீட்டுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா இது ஒரு தூய்மையான காதல். மண்ணாங்கட்டி ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணாதடா. நான் உன்கிட்ட பேசணும் பாரு. சீ போடா. நில்லு நில்லு தானா, தானா என் காதல புரிஞ்சுக்கோ. போடா லூசு. என்ன திடீர்னு ஒரு புல்லாங்குழல் சவுண்டு? ஓ, சிரிச்சியா? அவ சொன்னது உண்மைதான். என்னது? நீ ஏதாவது பேசி மத்தவங்க பிபியா அதிகமாக்கிடுற. இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா தான் இருக்க. தேங்க்யூ. அப்போ உனக்கு பிபி ஏறல, ஹார்ட் பீட் ஏறிடுச்சு. கரெக்டா? அந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் ஃபன்னியா பேசுற, எல்லாரையும் சிரிக்க வைக்கிற. ஐ லைக் தட். அப்ப நான் பண்ற விஷயம் பிடிச்சிருக்குன்னா என்னையும் பிடிச்சிருக்கு, அப்படித்தானே? அது அப்படித்தான், எல்லாருக்கும் என்ன பார்த்த உடனே பிடிச்சிரும். சுடு தண்ணி வச்சிருக்காங்க. என்னது இது? என்னடா அது? எல்லா செட்டப்பும் கரெக்டா இருக்கு. நமக்காக யார் இவ்வளவுலாம் பண்ணிருப்பா? யார் வச்சிருப்பா? தனாவா இருக்குமோ? சிச்சி சிச்சி, அவன் நமக்காக இதெல்லாம் பண்ண மாட்டான். வெந்நீர் எடுத்து மூஞ்சில வேணா ஊத்துவா. ஒருவேளை மாயாவா இருக்குமோ? டேய், நீங்க என்னடா பண்ற? ஒரு அரை கிரவுண்ட் இடம் வாங்கலான்னு வந்தேன். பின்ன என்னடா, கொல்ல பக்கம் டவலோட எதுக்குடா வருவாங்க? குளிக்க தானே. டேய், எனக்கு டைம் ஆகுது. நான் முதல்ல இந்த சுடு தண்ணி எடுத்து குளிச்சுட்டு கிளம்புறேன். இந்த பாரு, நான் தான் முதல்ல வந்தேன். இது என்ன பாய்ஸ் ஹாஸ்டலா? லைன்ல நின்று முதல்ல வரவங்க குளிச்சுட்டு போறதுக்கு. எனக்கு கடைக்கு போகணும்டா, லேட் ஆகுது. அதுக்கு நீ சீக்கிரமா வந்திருக்கணும்டா. இங்க பாரு, காலையிலேயே உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது. நீ சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பு. இருடா குளிப்பாங்க. டேய், என் சுடு தண்ணி ஆறிடும்டா. நீ சீக்கிரம் அந்த பச்சை தண்ணி எடுத்து குளிச்சுட்டு கிளம்பு போ. தாடிவாலா, எனக்கு சுடு தண்ணியில தான் குளிக்கணும். அநேகமா இது எனக்காக தான்டா வச்சிருப்பாங்க. ஆனா யார் எனக்கு இந்த சுடு தண்ணி, சோப்பு, டவல்லாம் வச்சிருக்காங்கன்னு தான் இன்னும் தெரியல. யாரா வச்சிருப்பா? தனாவா இல்ல மாயாவா? எனக்கு என்னமோ மாயான்னு தான் தோணுது. ஏன்னா தனாவுக்கு தான் ஆள் இருக்கு, மாயா தான் சிங்கிள், நானும் சிங்கிள். டேய், நீ வேணும்னே 7.5 எடுத்துக்கிட்டு இருக்க. எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். நீ எப்படி வேணா இருந்துக்கோ. ஆனா மாயா கிட்ட போய் அவதான் எனக்காக சுடு தண்ணி வச்சாலும் கேட்டு அப்படியே எனக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறியா? இல்ல வேணாம் விடு, நானே சொல்லிக்கிறேன். ஏய், உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? சே, இதுக்கு ஏன் உட கோவமா போறான்? சரி விடு. இந்த சுடு தண்ணி யார் வச்சிருப்பா? நான் தாங்க. நீதான் வச்சியா?
நீ ஆல்ரெடி சீனுக்கு தானே ரூட் விட்டுட்டு இருக்க. இது என்ன புது ஃபீலிங்காக இருக்கு? எனக்கு அப்படிலாம் இல்லைம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எப்பவும் சீனு தான். அப்புறம் ஏன் என் மேலே புது ஆக்குற? ஒரே வீட்டில் இருக்கோம். ஒரு சின்ன ஹெல்ப் தானே. இந்த ஹெல்ப்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கிற மாதிரி இருக்கே. இங்க நடந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கே தெரியும். இன்னும் எனக்கும் சீனுவுக்கும் மேரேஜ் முடிவாகாம இருக்கு. அதுக்கு காரணம் மாயா. ம், மாயா சீனு பக்கம் வரக்கூடாது. அதுக்கு ஒரே வழி நீதான். ஓ, அதுக்கான லஞ்சம் தான் இதெல்லாமா? நானே இங்கே வந்ததுக்கான காரணம் மாயா தான். அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. கரும்பு ஜூஸ் குடிக்க அமௌண்ட் எதுக்கு, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒரு டவுட்டு. என்ன? இப்போ மாயா இந்த வீட்டில் ஒரு டாப்பான பொசிஷனில் இருக்கா. சொல்ல போனால் மாமாவுக்கு அடுத்து அவ தானே எல்லாரும் பேசிக்கிறாங்க. சீனு மனசுலையும் ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருக்கா. அவளுக்குள்ள ரொம்ப மெல்லிய ஒரு காதல் போயிட்டு தான் இருக்கு. அப்படி பார்த்தா உன் கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருக்குமா? தாருமா, என்ன உங்ககிட்ட இருந்து போனே காணோம்? அங்க எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு. பாதி நெருங்கிட்ட மாதிரி தான்ப்பா இருக்கு. இப்படியே நீ உக்காந்துட்டு இருந்தா காரியம் நடக்காது. அதான்ப்பா நான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். இந்த வீட்ல நான் நிரந்தரமா இருக்கணும். அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். சொல்லுமா, என்ன செய்யணும் சொல்லு. என் வாழ்க்கைக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன்ப்பா.